மக்களை இன்றைக்கி ரவை வச்சு ஒரு கப் கேக்கு பண்ணுவோம். அந்த எப்படி பண்ணணும்னு கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போவோம். இப்போ கப் கேக்கு செய்யறதுக்கு என்னென்னலாம் பார்ப்போம். ஒரு 250 கிராம் ரவை, ஒரு 150 கிராம் சீனி போதும். இனிப்பு உங்களுக்கு தேவைன்னா கூட போட்டுக்கோங்க. கோதுமை மாவு ஒரு 4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கு தான் வச்சுருக்கேன். பால் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். ஒரு 150 ml பால். முந்திரி பருப்பு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் போட்டால் தான் அந்த இனிப்பை தூக்கி கொடுக்கும். அதுக்கு உப்பு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கப்புலையும் ஊற்றிக்கலாம், டம்ளர்லேயும் ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட சின்ன சின்ன கிண்ணங்கள் இருந்தால் அதுலேயும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். அது உங்கள் சௌகரியம். இப்போ முதல்ல சீனியை 3 ஏலக்காய் அந்த சீனியில் வச்சுருக்கேன். இப்போ அடிச்சுட்டு வந்துடுறேன். மிக்சியில் போட்டு நல்லா திரிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ சீனி ஏலக்காய் இந்த அளவுக்கு நல்லா திரிச்சிக்கிடணும். இப்போ இதில் தட்டிக்கிடுது. இப்போ இந்த ரவையவும் இதே மாதிரி திரிச்சிட்டு வந்துக்கிடுவேன். இந்த அளவுக்கு நம்ம ரவையை அரைச்சிக்கிட்டோம். ரொம்ப நைஸாக அரையாது, கொஞ்சம் குறகுறப்பு இருக்கத்தான் செய்யும் ரவை. இப்போ இந்த அளவுக்கு போதும். இப்போ இதை தட்டிக்கிடும். இப்போ எல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு அரை டீஸ்பூன் இதுக்கு சோடா உப்பு போட்டுக்கிடுவோம். கண்டிப்பாக சோடா உப்பு போடணும், சமையல் சோடா. இதில் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 4 டீஸ்பூன் கோதுமை மாவு போதும். இதுக்கு ஒரு பிஞ்ச் உப்பு கைட்டே எடுத்து போடுதேன். ஒரு பிஞ்சு உப்பு. இப்போ நான் மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அது சின்ன பாத்திரம், அதனால் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ பால் ஊற்றி கிளறுவோம். காய்ச்சி ஆற வச்ச பால் தான், தண்ணி சேர்க்கக்கூடாது. பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் பால் இருக்கட்டும். இப்போ நல்ல பாலெலாம் ஊற்றி கலந்தாச்சு. தண்ணி வேண்டாம், தண்ணியே வேண்டாம், அந்த பாலே போதும். இப்போ இங்கே இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி கடாய் போட்டிருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டம்ளரில் இந்த கப்பில் எல்லாம் இதை ஊற்றி அதில் வைக்க போகிறேன். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுது. நெய் ஊற்றி நம்ம தடவிக்கிடணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லா வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இதுலேயும் ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கணும். இது தேவைன்னா போட்டுக்கோங்க, வேண்டான்னா விட்டுருங்க. இப்போ இந்த முந்திரியை பொடிசாக அப்படி கட் பண்ணி இதில் போட்டுக்கணும். இப்போ இந்த நெய்யை இப்படி வச்சுருக்கதை இப்படி நல்லா தடவி விட்டுக்கணும். இப்போ கோரி இந்த கப்பில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றினா போதும், ஏன்னா அது பொங்கி வரும். இப்படி அரை கப்பு ஊற்றினா போதும். இப்போ எல்லா கப்புலையும் ஊற்றி வச்சாச்சு. இப்போ இந்த இட்லி தட்டில் வைப்போம். ஒரு 1/4 மணி நேரம் வேகட்டும். 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்படி ஒரு கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கிறது தெரியும். இப்படி ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துட்டுன்னு அர்த்தம். எடுத்துக்கிடுவோம். இதை இப்படி சுற்றி அப்படி கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்படி கிளறி விட்டுக்கிடுவோம். அப்போ தான் வரும். சுத்த மட்டும் கொஞ்சம் ஆறணும், சூடாக இருக்குது.
ஆறின பிறகு நம்ம இப்படி சுற்றி எடுத்து விட்டோம்னா எடுத்து விட்டுட்டு இப்படி தட்டிக்கிடுவோம். இப்போ ரவை வச்சு இந்த கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்படி கப்புகள் உங்கள்கிட்ட ஒன்று போல் இருந்தாலும் பண்ணிக்கோங்க. என்னோட 2 கப்பு தான் இருந்தது, 2 கிளாஸில் வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட இதை காட்டுறதுக்காக 2 கப்பு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒன்று போல் கப்பு இருந்தால் கூட, நீ கிளாஸ் இருந்தால் கூட பட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்கும். சூப்பராக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ அம்மா வந்து ரவை வச்சு ஒரு கப் கேக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.